BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. அகில உலக அளவில் நடக்கக்கூடிய மாநாடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட பலர் அதில் கலந்துக்க போகிறாங்க. அந்த விமர்சனம் தான் வைக்கிறாங்க. இப்போ ஓட்டுக்காக இந்த மாதிரி வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஏராளமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இப்போ பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போட்டு வெடு வெளுத்து கட்டினாங்களே, செலவு பண்ணாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தான் ஸ்வீகரம். அது ஹிந்து மதம்னா பாஜக தானே சார், ஹிந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள்கிட்ட தான் எல்லாம் ஆன்மீகமே சப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட முடியுமா? எங்கள்கிட்ட வாங்க, ஏன் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் இந்த உங்களுக்கு முருகன் வேணுமா நாங்கள் சப்ளை பண்ணுறோம், ராமன் வேணுமா சப்ளை பண்ணுறோம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்கிறது இல்லையே, நிறுத்திட்டீங்களே. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை பேச்சே கிடையாது. இப்போ இன்னும் ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டு பூரி ஜெகநாதரை எழுதுன்னு வந்துட்டீங்க. கையில் வேலை தூக்கிட்டு தைத்தான்னு குதிச்சிங்களே எல்லா இடத்துலையும். அவங்களும் தான் முருகனை முன்னெடுத்தாங்க. முருகன் முருகன் தான் சார், அதே தான் நான் பேசுகிறேன். அந்த கையில் ஒரு வேலை தூக்கிண்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஏதோ முருகான்னு சத்தம் போட்டு அம்பிகை அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிவிடுங்க. 60 வயசு 70 வயசு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் சார் பண்ணுறா? இது போல் ஏதாவது ஒரு அரசாங்கம் செஞ்சுருக்கா? சத்தியமாக கேட்குறேன். நீங்கள் உண்மையை பேசணும். நான் கருத்து சொன்னோன்னு நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க. என்னுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஒழிய நீங்கள் சொன்னதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாக்ட்லி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்குது, 24, 25. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கிடையில் சிலர் விமர்சனமும் பண்ணுறாங்க. இவங்க போகிற போக்க பார்த்தா ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாரு பாஜக மாநில தலைவர் ராமசீனிவாசன். திடீர்னு தமிழ் கடவுள் மேலாம் இவங்களுக்கு அக்கறை வருது அப்படிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இந்த மாநாடை பற்றி சொல்லணும் சார். அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான் காரணம். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த மாநாடு என்பது நடக்கின்றது, சிறப்பாக நடக்கப் போகின்றது. அவருடைய கூர்மையான பார்வையின் கீழ் தான் இது நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஏற்பாடுகளும். ரெண்டாவது, நம்முடைய ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, திரு சேகர் பாபு, அவருடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ஸ்டான்ஷியல். அவர் ஒன்றுத்தையும் மெட்டிகுலஸாக பார்த்துட்டு பல விதமான இப்போ இது இன்னும் இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கலை சார். இது ஒரு மாநாடு நடக்கணும்னா டக்குன்னு ஒரு கூட்டம் போட்டோம், அந்த மீட்டிங்கை உடனே அதில் முடிவெடுத்தோங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது ஒரு பெரிய மாநாடு, அகில உலக அளவில் நடக்கக்கூடிய மாநாடு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட பலர் அதில் கலந்துக்க போகிறாங்க. நிறைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க போகிறாங்க, பேச போகிறாங்க. அதேமாதிரி வெளிநாடுகள்லேருந்து வர்றாங்க. மிக முக்கியமானவர்கள்லாம் வரப்போகின்றார்கள். அவர்கள்லாம் பேச போகின்றார்கள். அவருடைய ஆய்வு கட்டுரைகள்லாம் இருக்கின்றன. இப்படிலாம் இருக்கும்போது இது கடந்த 6 மாதமாக இது ஓடிட்டுருக்கு சார். தொடர்ந்து பல மீட்டிங். அதில் ஃப்ராங்க்லி என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் ஜீரோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு எனக்கு காம்பிடன்சி எல்லாம் கிடையாது. ஏன்னா அது பெரிய ஆய்வு, முருகனை பற்றி நன்றாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த தமிழ் இலக்கியங்களுக்கெல்லாம், அந்த பக்தி இலக்கியங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஆழ்ந்த புலமையுடையவர் டாக்டர் சத்யவேல் முருகனார். அவர் அதை நிறைய அந்த ஒர்க்கை எடுத்துட்டுருக்கார். அதேமாதிரி தேசம் மங்கையரசி அவங்க நல்ல கோஆர்டினேஷன் ஒர்க்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி யாருக்கு விருதுகள்லாம் தரப்போகிறாங்க. அதில் சுகிசிவம் போன்றவர்கள் நிறைய அவங்களுடைய பங்களிப்பு என்பது ஏராளமாக இருக்கிறது. அப்புறம் அவரே நல்லா பேச போகிறார். ஒரு பல பேரை அவரே செலக்ட் பண்ணி கருத்தரங்கம் போலவும் பட்டிமன்றம் போலவும் இது அப்புறம் நிறைய
கலை நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் ஒரு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்ததுங்கிறது திரு சுகி சிவம் அவர்கள். ஆகவே யாரெல்லாம் கூப்பிடலாம், எப்படி அவர்கள்லாம் வரவழைக்கணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாதிரி யார் வராங்க, அவங்களுக்கு என்ன விதமான மரியாதை தரப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப த்ரெட்பேர் அனாலிசிஸ். அப்புறம் ஹெச்ஆர்என்சி அந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ராத்திரி பகல் பார்க்காம ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறார்கள். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல் சமாச்சாரம் என்னென்னா, நம்முடைய அமைச்சருடைய பங்கு, அதாவது எல்லா விதமான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ டி அப்படிங்கிற மாரி, அப்புறம் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாரையும் அப்பப்போ கூப்பிட்டு பேசி அங்கே பல முறை பழனிக்கே போய், அதுவும் இந்த கால்கோள் விழா அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக நடத்தினார்கள். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இதனுடைய இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சைவ சமயத்தை சேர்ந்த அந்த மடாதிபதிகள் அவர்களுடைய பங்கு என்பது ஏராளமாக இருக்கின்றது. அவர்கள்லாம் வெளியில் தெரியாமல் அவர்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இது வந்து எக்ஸலண்ட் ஒரு கூட்டு முயற்சி என்று நான் சொல்ல வேண்டும். அது மிக சிறப்பாகத்தான் நடந்துட்டுருக்கு சார். சரி, இது ஒரு புறம். இது என்னென்ன நடக்க போகிறதுங்கிறது நீங்கள் சொன்ன அப்புறம் 24th and 25th ரொம்ப பெரிய 10,000 பேருக்கு மேலே உட்கார்ற மாரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றுமே கிடையாது சார். இதை விட ஒரு பிரமாதமான ஒரு ஆன்மீக மாநாடுங்கிறது இது வரைக்கும் நடக்கல, எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படலை. அதாவது அனுபவத்தில் ஆமாம், அதாவது அரசாங்கத்தினுடைய சார்பில் நடக்குது. ஆமாம், அதை நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க, அரசாங்கம் செகுலர் கவர்மெண்ட் ஆச்சு, இது ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யணும், ஓட்டுக்காக பண்ணுறாங்க. அந்த விமர்சனம் தான் வைக்கிறாங்க, இப்போ ஓட்டுக்காக இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆமாம், அவங்க பேசுவாங்க சார், ஓட்டுன்னு எல்லாத்துக்கும் பேசுவாங்க. ஓட்டுக்காகவே கையில் இந்த ராமருடைய மகுடத்தெல்லாம் தூக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து அவரை ஒண்டியே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட பாரத பிரதமரை காமிச்சாங்களா இல்லையா அயோத்தியில்? அப்புறம் அதுக்கு ஏராளமான விஐபிஸ் நான் வரவழைச்சு அவர்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு இடம், அவங்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதை எல்லாம் பண்ணினாங்களா இல்லையா? அதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ் மட்டுமல்ல இந்தியா முழுக்கலும் ஏராளமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. இப்போ பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போட்டு வெடுவெடுன்னு வெளுத்து கட்டினாங்களே, செலவு பண்ணாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணலாம், ஆனால் உண்மையான பக்தர்கள் அவங்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வகையில் இது வந்து ரொம்ப நாளாக ஒரு வேண்டுகோளாக இருந்துட்டுருக்கான் சார். இந்த முருக பக்தர்கள் மாநாடு உலக அளவில் நடைபெற வேண்டும் என்பதற்கு அது எடுத்த எந்த இடம் பாருங்கள். இது சென்னையாக இருந்தால் ரொம்ப ஈஸி, ஏன்னா எல்லோரும் வரது போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சௌரியம். ஆனால் அதை வந்து பழனியில் நடத்தணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது பழனியில் நடத்தணும் முடிவு எடுத்தது யார்? அரசாங்கம் தான் முடிவெடுத்தது. குறிப்பாக திரு சேகர் பாபு அவர்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அது நம்முடைய முதல்வரும் அங்கே போகணும். ஏன்னா முருக பக்தர்கள் மாநாடு ஒரு முருக ஸ்தலத்தில் 6 படை வீடில் ஒரு முக்கியமான படை வீடுங்கிறது பழனி, அங்கே நம்ம நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் பெரிய அட்ராக்ஷனாக இருக்கணும். இந்த 6 படை வீடு இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய பல்வேறு உருவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே கொண்டு வச்சு ஒரு எக்ஸிபிஷனாக நடத்தி அங்கே அவருக்கு பூஜை செய்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் இன்றைக்கி அங்கே பழனிக்கு போயிருக்கணும், என்னால் இன்றைக்கி போக முடியலை, வேறு ஒரு ஏற்பாடுகள்லாம் வருது, வாங்க அப்படின்னு எனக்கு அழைப்பு வந்தது. நான் போகல. பட் 24ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டாயமாக போகின்றேன். இது அப்புறம் ஆய்வு கட்டுரை இதெல்லாம் பற்றி பேசணும். தங்குவதற்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள், எல்லாருக்குமே போக்குவரத்து வசதிகள், அப்புறம் சாப்பாடு, குடிநீர், தகுந்த கழிப்பறைகள், பிரம்மாண்டமான பந்தல்கள், 2 இடத்துல அரங்கம், இப்படிலாம் எக்கச்சக்கமான ஒரு அற்புதமான ஏற்பாடுகளை நம்முடைய முதல்வர் வழிகாட்டுதலின்படி இவர் திரு சேகர் பாபு அவர்களுடைய முழு ஈடுபாட்டுடன் எல்லாரையும் இணைத்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு பார்க்கின்றோம். அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் என்னென்னா, திரு சேகர் பாபு அவர்கள் சொன்னது என்னென்னா, இதில் வந்து நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கும் இருக்க போகின்றது இந்த கான்ஃபரன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு இளைஞர், அவரை பற்றி ஏடாகூடமாக எல்லாம் பேசியிருக்காங்க. ஆகவே அவரும் இந்த விழாவில் ஒரு பங்கு பெறுவது இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய பங்களிப்பும் இருக்க போகின்றது என்று தெரியும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது ஒரு புறம். 2வது நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் நீங்கள் தான் ஸ்வீகரம், அதாவது ஹிந்து மதம்னா பாஜக தானே சார்?
அந்த ஹிந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள்கிட்ட தான் எல்லாம் ஆன்மீகமே சப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட முடியுமா? எங்கள்கிட்ட வாங்க ஏன் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் இந்த உங்களுக்கு முருகன் வேணுமா நாங்கள் சப்ளை பண்ணுறோம், இந்த அவருக்கு ராமன் வேணுமா சப்ளை பண்ணுறோம், இவருக்கு சிவபெருமான் வேணுமா சப்ளை பண்ணுறோம், அம்பாள் வேணும்னா அவங்க சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் எடுத்து விநியோகம் பண்ணுறது இவங்ககிட்ட. ஏன்னா இவங்க தான் அந்த ட்ரெஷரி மாதிரி எல்லாத்தையும் இவங்க தான் வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிறது தான் அத்தாரிட்டி ஆன் ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன சார் அபத்தமான திமிர்தண்டித்தனத்தினுடைய உச்சி சார் இது. இப்போ இவர் பேசுகிறார் வெறும் அபத்த களஞ்சியம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறார். நீங்களே சொல்கிறது இல்லையே, நிறுத்திட்டீங்களே ஏன்? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை பேச்சே கிடையாது. இப்போ இன்னும் ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டு பூரி ஜெகநாதரை எழுதுன்னு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆளை வேணும். நான் கேட்குறேன் 2-3 விஷயம். இப்போ நீங்கள் தமிழை பற்றி பேசுனீங்க இல்லையா? இவர் தமிழ் கடவுள் அப்படிங்கிறத பற்றி ராமசீனிவாசன் பற்றி கையில் வேலை தூக்கிட்டு தைத்தான்னு குதிச்சிங்களே எல்லா இடத்துலையும். அவங்களும் தான் முருகனை முன்னெடுத்தாங்க. முருகன் முருகன் தான் சார் அதே தான் நான் பேசுகிறேன். அந்த கையில் ஒரு வேலை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஏதோ முருகான்னு சத்தம் போட்டு தமிழ் கடவுள் முருகன் தேசிய தலைவர்கள்லாம் இங்கே வரும்போது வெற்றிவேல் வீரவேல் அவங்களுக்கு தமிழும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஏதோ சொல்லி கொடுத்து வெற்றிவேல் வீரவேல்னு அவங்கள எல்லோரும் வசனம்லாம் பேசினாங்களே, கோஷம்லாம் போட்டாங்களே. அப்போ உங்களுக்கு வேணும்னா அது தமிழ் கடவுள். அப்போ நீங்கள் ஒரு ஆள் இப்போ சீனிவாசன் பேசுகிறாரு, அந்த வியாசபெருமானுடைய ஸ்கந்த புராணத்தை பற்றி பேசுகிறார். இவ்வளோ இருக்குது, இன்னும் யாருக்குமே தெரியாது, அவருக்கு தான் இன்னும் தெரிஞ்ச மாதிரியும் அவர்கிட்ட தான் ஆன்மீகமே சப்ளை ஆகிற மாதிரி என்னத்தையும் பேசின்னு உட்காந்துருக்காருல்ல. அவர் நிறைய இது மாதிரிலாம் வேடிக்கையாகவும் சீரியஸாகவும் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கீங்களா? 81,000 ஸ்லோகம் இருக்க, ஒரு ஸ்லோகம் கையில் வேறு தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடினீங்களே. அப்போ ஏதாவது ஒரு ஸ்லோகம் நீங்கள் சொன்னீங்களா சம்ஸ்கிருதத்தில்? கேட்குறேன் சார், ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் சக்தி நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தசஷ்டி கவசம் தானே படிச்சிங்க. சரி, ரைட்டு. நான் அப்போ நீங்களே தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த சமயத்தில் தமிழ் கடவுளாம். இப்போ வரும்போது சம்ஸ்கிருத கடவுளாம். பாருங்கள், இது மாதிரி வியாசருடைய இப்போ ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும். ஒரு ஆளை கூட்டு 4 ஸ்லோகம் சொல்கிறான்னா ஒருத்தனுக்கும் தெரியாது. சும்மா புருடா மேடையில் 2 எதையாவது ஒன்று பேச வேண்டியது, வெட்டித்தனமாக பேச வேண்டியது. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க சார். சரி, அடுத்தது நீங்கள் ராமரை பற்றி கேட்டீங்க, சொல்லிட்டேன். அது ஒரு அபத்த களஞ்சியமான பேச்சு. ஏன்னா இது முருகன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த சிவன் மீது ஈடுபாடு ஏராளமாக இருக்குது. முருகனை பற்றி அப்படியே முருகன்னாலே உருகி போயிடுவாங்க எல்லோரும். சரியா? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகான்னு அப்படியே உருகிடுவாங்க. இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் போகிறீங்க, ஹாரத்தி காமிக்கிறாங்க, சிவபெருமான் காமிக்கிறாங்க, முருகன்கிட்ட காமிக்கும் போது ஒரே முருகான்னு கோஷம் அப்படியே பெரிய அளவுக்கு கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பாகவே அந்த முருகப்பெருமான்கிட்ட ஈடுபாடு இருக்குது. அதனால் இப்போ செய்கிறதெல்லாம் ரொம்ப சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை போல் அது ஏன்னா நீங்கள் உடனே தாட்டு போட்டுன்னு சொல்லுவீங்க. இப்போ இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா தேசமங்கி கடைசி நான் சொன்னேன், சுகி சிவம் சொன்னேன், டாக்டர் சத்யவேல் முருகனாரை பற்றி சொன்னேன். இவங்களாம் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் என்றைக்கு ஆன்மீகத்துக்கு எதிரே கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏகம் சத் இப்ரா பகுதாவதந்தி. அதுதான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் வந்து இறைவன்கிறது ஒன்று தான். அதை பல விதமாக பேர் சத்தியங்கிறது அதுதான். அந்த சத்தியத்தை பல விதத்தில் பல பேர் பேசணும். ஓருருவம் ஓர் நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 நாமம் பாடி அர்ச்சனை செய்கின்ற மாணிக்கவாசகர் அவனே அவர் தான் சொன்னது நமசிவாய் வாழ்க்கைங்கிறதுல தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொன்னவர். அவரே சொல்கிறார், ஓருருவம் ஓர் நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 நாமம் பாடி அர்ச்சனை செய்கின்றோங்கிறார். கரெக்டா? ஆகவே எல்லாம் அதுக்கு உருவம் இல்லாதது, அதை யாராலையும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இவங்க சொல்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாங்கன்னு ரொம்ப சரியானது. ரைட்?
ஆகவே இந்த அரசாங்கத்தை போல் அயோத்திக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, போய்ட்டு வாங்க, பைசா தரோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். காசிக்கு போகிறதுக்கு செய்கிறோம். இங்கேருந்து காசிக்கு போகிறோம், 500 பேருக்கு மேலே போயிருக்காங்க. ரெண்டாவது, இந்த முருகனுடைய 6 படை வீரர்கள் வயசானவங்க, அவங்களெலாம் ஒரு 60-70 வயசானவங்க, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு ஆசை இருக்குது, பைசா இல்லை, அவங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடும், போக வர பஸ்ஸு, தங்கிறதுக்கு இடம், சாப்பாடு, இறைவனை நன்னா தரிசிக்கிறதுக்கு வசதிகள், இப்படி எல்லாத்தையும் பண்ணி எங்கேருந்து அழிச்சுட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு விடுறது. இது போல் 6 படை வீடு வருஷம் 1000 பேரை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் இந்த அம்பிகைகள் அம்பிகை அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுருங்க. 60 வயசு 70 வயசு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யார் சார் பண்ணுறா? இது போல் ஏதாவது ஒரு அரசாங்கம் செஞ்சுருக்கா? சத்தியமாக கேட்குறேன், நீங்கள் உண்மையை பேசணும். ஆகவே இது போல் ஒரு உண்மையான பக்தியோட ஆன்மீக உணர்வினைப்போட இந்த நல்ல காரியங்களை செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் கிடையாது சார். 1000 குறைகள் குற்றங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். நீங்கள் சொன்னாலும் இந்துக்கள் ஓட்டை கவர்றதுக்கு தான் இது செய்கிறாங்கன்னு ஒரு பக்கம் அது விமர்சனம் வந்துட்டுருக்கு. இன்னொன்று நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சுயசிவமும் இதில் முக்கியமான இடத்துல இருந்து பல்வேறு வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மாட்டுக்கான பணிகளை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அவர் ஒரு இந்து விரோதிங்கிறாங்களே, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாரு. இல்லை, அதாவது அவருக்கு புகழ் பேர்லாம் எதில் சார் கிடச்சிது? ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுனால தானே சார் கிடச்சிது. அவர் ஏதாவது கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ அல்லது இஸ்லாமிய மதத்தை பற்றியோ பேசி அதனால் அவருக்கு பேரும் புகழும் கிடச்சிதா? அவர் கம்பராமாயணத்தை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் அபிராமி அந்தாதியை பற்றியும் அந்த பேசினால்தான் மிகப்பெரிய அளவிற்கு பிரபலமானார், பொதுமக்கள்கிட்ட பிரபலமாக ஆகிவிட்டார். அவருடைய பேச்சு எல்லாருக்கும் போய் சேர்றது. அவருக்கு அதில் மிகப்பெரிய ஆழ்ந்த புலமை இருக்கின்றதுன்னு இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு புலமை இருக்கின்றதுங்கிறது நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக அவரை அடிக்கிறேன் ஒதுக்கிறேன்லாம் பேசுறது, அவர் ஹிந்து விரோதின்னு பேசுதுன்னு. ஆனால் நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் எனக்கு சில கேள்வி கேட்குறீங்க, நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். நான் கருத்து சொன்னோன்னு நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா என்னுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஒழிய நீங்கள் சொன்னதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாக்ட் லைக் தட். திரும்ப சுகி சிவம் பேசுகிறது எல்லாத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூவாகவும் இருக்கலாம். அது கொடிமரமே இல்லைங்கிறாரு அவர். அந்த கொடிமரமே இல்லைங்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. டெஃபினட்டாக ஏன்னா என்னாலையும் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக நான் அவரை சண்டை போட மாட்டேன், அதுக்காக அவரை நான் சிறுமியாக பேச மாட்டேன். அதே போல் அவர் அங்கே இருக்கிற பயணியில் இருக்கிறது முருகனோட சிலையே கிடையாது, போகருடைய சிலைன்னு அவரே தனக்கு தானே சிலையை வச்சுட்டாரா? அதெல்லாம் எவ்வளவோ எவிடன்சஸ்னால் இருக்குது. அது முருகப்பெருமானுடைய சிலை தாங்கிறதுக்கு அதெல்லாம் நாம் பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். அதனால் அவருடைய கருத்து அவரை ஏதோ ஒரு கோணத்தில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கார், அதை சொல்கிறார், அவ்வளோதான். அது ஏற்பதும் ஏற்காதுன்னு அவங்களுடைய விருப்பம். அதனால் அவரை ஹிந்து மதத்துக்கு விரோதமானவர் அப்படின்லாம் பேசக்கூடாது. அவருடைய கருத்தை அதை சொல்கிறார். நீங்கள் என்னத்தை ஏற்கனவே ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்காத போங்க. இது எந்த காலத்துலையுமே இல்லை சார். வள்ளலார் எவ்வளோ பேர் ஏற்றுட்டாங்க சார், ரைட்? அவருடைய காலத்திலேயே கடை விழுத்தேன் கொள்வார் இல்லைன்னு தானே சொன்னார், அவரே வருத்தப்பட்டு பேசினார். அதனால் அப்படி தான் சார் இருக்கும் எல்லாத்தையும். அதுக்காக அடிப்பேன் உதப்பேன் அவர் ஹிந்து மதத்துக்கு விரோதி, எதிர்த்து வேலை செய்கிறார் அப்படின்னா பேசுவது என்பது நாகரிகமே இல்லாத ஒரு பேச்சு என்று தான் நான் கருதுகிறேன். கருத்துக்களை பகிர்ந்தது நன்றி சார். நன்றி சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.